ஹலோ எவ்ரிவன், நான் மருதபழனி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, டூட்டிக்கு தாங்க போகிறோம். காலையில் கிளம்பி டூட்டிக்கு போயிட்டுருக்கோம். என்ன மாதிரியே நிறைய பேர் விடிய காலத்துலேயே வேலைக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. பஸ்ஸில் வந்து வேலைக்கு போகிறதுக்கு லைனாக நின்றுட்டுருக்காங்க. துபாய் வாழ்க்கையை நினச்சாலே ரொம்ப கொடுமையாக தான் இருக்கும். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். அது திரும்பவும் வந்து வேலையை முடிச்சுட்டு வந்தோடனே சமைச்சு சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். அப்போ திரும்பவும் அடுத்த நாள் வந்து வேலைக்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள், எவ்வளோ பேர் வந்து வேலைக்கு கிளம்பி போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், பஸ்ஸுக்காக. ஸோ இந்த மாதிரி தாங்க துபாய் வாழ்க்கை. எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இல்லை. ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து 8 மணி நேரம் தான் டியூட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. காலையில் 8 மணிக்கு போவாங்க, சாயந்தரம் வந்து 5 மணிக்கெலாம் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில பேர் வந்து கம்பெனி ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க வந்து 12 மணி நேரம் ஒரு சில பேர் வேலை பார்ப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஓவர் டைம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்க வந்து விடிய காலத்துலேயே 5 மணிக்கெலாம் கிளம்பி போய் ஆகணும். அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லா கம்பெனிலையும் ப்ராப்பராக பஞ்சிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ காலையிலே போய்ட்டு உங்களுக்கு எத்தனை நேரம் டியூட்டி இருக்கோ ஸோ அந்த டைமில் போய்ட்டு நீங்கள் பஞ்சிங் வைக்கணும். அப்படி பஞ்சிங் வைக்கலனா அன்றைக்கி லீவுன்னு போட்டுருவாங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே காலையில் எழுந்திரிச்ச உடனே வேலைக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி தாங்க துபாய் வாழ்க்கை இருக்குது. இதெல்லாம் எதற்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாம் நம்ம குடும்பத்துக்காக தான். எல்லாத்தையும் நம்ம குடும்பத்துக்காக தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து எல்லாருமே வந்து துபாய் வந்திருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு தான் அந்த வாழ்க்கை வாழ்கிற மாதிரி இருக்குது. இப்போ துபாயை பொறுத்தவரையில் வின்டர் சீசன் நடந்துகிட்ருக்கு. சரியான குளிருதுங்க. ஸோ இந்த துபாயை பொறுத்தவரையில் 6 மாதம் குளிர், 6 மாதம் வெயில்னு சொல்லிட்டு அடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து குளிர் அடிக்குது. ஸோ இதுவும் தாங்க முடியல. ஸோ அந்தளவுக்கு குளிர் அடிக்குது. ஜெர்கின்லாம் போட்டிருக்கேன், பார்த்தாலே தெரியும். ஸோ அப்படி இருந்தும் கையெல்லாம் ரொம்ப கூலிங்காக இருக்குது. ஸோ ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கூலிங்கிலேயே ரொம்ப காற்று அடிக்கிறதால ரொம்ப கூலிங் இன்னும் அதிகமாகுது. பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஸோ இந்த அளவுக்கு கவர் பண்ணி இருந்தோம் ரொம்ப ஓவராக குளிருது. இந்த டைமில் எனக்கு துபாயில் இருந்தால் குளிருக்கு நீங்கள் என்னென்ன பயன்படுத்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.